Hi friends, welcome to Mamiya's Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சென்னை ஸ்டைல் மட்டன் பிரியாணி. Ingredients: mutton, basmati rice, lemon, வெறும் மிளகாய் தூள், ghee, புதினா, தயிர், பால், வெங்காயம், தக்காளி, மஞ்சத்தூள், பச்சை மிளகாய், எண்ணெய். இப்போ நம்ம முதல்ல மட்டனை எடுத்து வேக வச்சுக்க போகிறோம். ஒரு குக்கர் எடுத்து 1 kg மட்டன் நம்ம அலசனதை எடுத்து அதில் போட்டுக்கிறோம். கொஞ்சோண்டு புதினா, காரத்துக்கேற்ப பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு விழுது, உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள், நல்லா மட்டன் முழுகிற அளவுக்கு தண்ணியை ஊற்றி நம்ம அதை குக்கர் மூடி போட்டு வேக வைக்க போகிறோம். இதில் நம்ம மிளகாத்தூள் போடலை, நம்ம பச்சை மிளகா போட்டிருக்கிறதுனால இதில் மிளகாத்தூள் போடணுன்ற அவசியம் இல்லை. நல்லா 5 விசில் வர வரைக்கும் வேக வைங்க. எல்லாம் ஆடாக இருந்ததுன்னா 3 to 4 விசில் போதும். வேக வச்ச மட்டனை எடுத்து நம்ம தனியாக வச்சுக்கிறோம். அந்த தண்ணியும் சேர்த்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம 4 கிளாஸ் பாஸ்மதி ரைஸை எடுத்து போட்டு அதை தனியாக ஊற வச்சுக்கிறோம் 1 ஹவருக்கு. இப்போ நம்ம ப்ரிப்ரேஷனை பார்க்க போகிறோம். ஒரு குக்கர் எடுத்து எண்ணெயை விட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் நெய், நல்லா வாசனை கொடுக்கறதுக்காக. இப்போ நம்ம மசாலாலாம் போட போகிறோம். பட்டை, லவங்கம், கிராம்பு, 4 வெங்காயம் கட் பண்ணி வச்சது, பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா வெங்காயத்தை வதக்கிக்கணும். நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகா, நம்ம ஆல்ரெடி பச்சை மிளகா போட்டு மட்டனை வேக வச்சிட்டோம். ஸோ இதில் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. கொஞ்சமாக புதினா, இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி, நம்ம 4 பெரிய வெங்காயம் கட் பண்ணோம். ஸோ இப்போ நம்ம 3 தக்காளி போட்டால் போதும். நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கு அப்புறமா 2 டீஸ்பூன் நம்ம இஞ்சி பூண்டு விழுது போட போகிறோம். இஞ்சி பூண்டு விழுது போட்டதுக்கு அப்புறமா நல்லா கலரிட்டே இருக்கணும், அடி பிடிக்காம இருக்கணும். இப்போ நம்ம வேக வச்ச மட்டனை எடுத்து அதுக்குள்ள போட்டுக்கிறோம். 100 ml தயிர் ஊற்றிக்கிறோம். 100 ml பால் ஊற்றுறோம். நம்ம நார்மலாக பிரியாணியில் பால் ஊற்ற மாட்டோம். இதில் நம்ம ஏன் பால் ஊற்றுறோம் அப்படின்னா சென்னை பிரியாணியோட ஸ்பெஷாலிட்டி. இப்போ நம்ம தண்ணிக்கு பதில் மட்டன் வேக வச்ச தண்ணியை எடுத்து அதில் ஊற்றிக்கிறோம். ஏன்னா நல்லா டேஸ்ட் கொடுக்கறதுக்காக. நம்ம குக்கரில் வேக வைக்கிறதுனால 1 கிளாஸ் அரிசிக்கு 1 கிளாஸ் தண்ணி போட்டால் போதும். இப்போது 2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் சால்ட், நல்லா கொதிச்சதுக்கப்புறமா 1/2 லெமன் புழிஞ்சிக்கோங்க. இப்போ நல்லா ஊற வச்சுருந்த அரிசியை எடுத்து நம்ம அதுக்குள்ளே போட்டுக்கிறோம். நல்லா கலரிக்கோங்க. இப்போ காரம், உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்காங்கிறத டேஸ்ட் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம குக்கர் மூடி எடுத்து போட்டு க்ளோஸ் பண்ணிடுறோம். 10 minutes நம்ம குக் பண்ணுறோம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு.
இப்போ நம்மளுடைய சென்னை ஸ்டைல் பிரியாணி ரெடி. இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ரெட் கலர் இல்லாமல் ஆரஞ்சு கலரில் வந்திருக்கு. இது நம்ம பால் ஊற்றுறதுனால மட்டும்தான். இப்போது ரைஸ் வந்து நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு. மட்டன் நல்லா குக்கும் ஆகிருக்கு. இதில் நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்கும், ஸ்பைஸியாகவும் இருக்காது, குழந்தைங்க ரொம்ப விரும்பியும் சாப்பிடுவாங்க. இது நம்ம சென்னை பிரியாணியோட ஸ்பெஷாலிட்டி.